ஓகே ஓகே. இது வரைக்கும் நம்ம அச்சந்தி பார்த்துட்டோம். அச்சந்தியில பிரகிருதி பாவங்கிறது அச்சந்தியிலேயே ஒரு பார்ட். அது இப்ப அந்த பிரகிருதி பாவத்தை பாக்குறோம். பிரகிருதி பாவம்னா என்னன்னா, பிரகிருதினா இட்ஸ் ஓன் நேச்சர்னு அர்த்தம். அது அப்படியே ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அது ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். அதுல எந்த விதமான சேஞ்சும் எதுவும் இல்லாத இருக்கிறதுக்கு தான் என்னன்னு பெறுது, அதனுடைய ஓன் தன்னுடைய அதனுடைய சொந்த சுபாவத்தோட இருக்கிறதுக்கு தான் பிரகிருதி பாவம்னு பேரு. இப்ப நம்ம சப்தசாஸ்திர பிரகிருதி பாவம்னா, சப்தசாஸ்திரத்துல சப்தங்களுடையதான ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் எப்படி ஆறுதுங்கிறது சந்தியை பத்தி தான் நம்ம படிச்சுன்னு போறோம். இந்த சந்தி விஷயத்துல பிரகிருதி பாவம்னா என்னன்னா, சப்தங்கள் எதுவுமே சேஞ்சஸ் இல்லாத எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அதது அப்படியே அதனுடைய நேச்சர் ஓன் நேச்சர் படி இருக்குங்கிறது தான் இந்த சப்தசாஸ்திரத்துல நம்ம சொல்லக்கூடியதான பிரகிருதி பாவம். இப்போ பிரகிருதி பாவம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. சப்தங்கள்ல எப்படி இருந்தா பிரகிருதி பாவம் வரும் அப்படிங்கறது அடுத்த சூத்திரத்துல ஆரம்பிச்சு சொல்றார். புலுத பிரகிருஹ்யாக அச்சி நித்தியம். இது ஒரு பிரகிருதி பாவத்தை சொல்லக்கூடியதான சூத்திரம். என்ன பிரகிருத்தியாசுன்னு எல்லாம் வரும் பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் என்னன்னா ஓகே போலாம் இல்லையா? ஓகே. இப்போ பிரகிருதி பாவம் இந்த பிரகிருதி பாவத்தை பத்தி நம்ம பிரகிருதிங்க சப்தத்தினுடையதான பிரகிருதினா என்னன்னா, சந்தி விஷயத்துல பிரகிருதி படிச்சுன்னு போறதுனால எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் அதனுடையதான ஓன் நேச்சருக்கு இருக்குங்கிறது தானே இங்க தாத்பரியம். எப்படி இருந்தா பிரகிருதி பாவம் வருது அப்படிங்கிறதாக முதல்ல இவர் கௌமுதி ரீதியில ஒரு சூத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார். புலுத பிரகிருஹ்யாக அச்சி நித்தியம். பிரகிருஹ்யம்னா என்ன அர்த்தம்னா, வேதத்துல சில சமாசம் வந்ததுனால ரெண்டு சமஸ்தமா ஆகி ஒரு பதமா இருக்கும். அந்த ரெண்டு சமஸ்தமும் ஒன்னா இருக்கும். இந்த பிரகிருஹ்யம்ங்கிறதுக்காக பிரகிருஹ்ய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுக்காக நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு. இது சாதாரணமா பிரகிருஹ்யம்னு பேர் வச்சுட்டு போயிடுறீங்க. வேதத்துல என்னன்னா, ஹரிகேஷாய அப்படின்னு ஒரு சப்தம் நமக ஜமகத்தெல்லாம் வருது பாருங்க. ஹரிக ஈஷாயன்னு படிக்கலாம், ஹரி கேஷாயன்னு கூட படிக்கலாம். இப்ப இது எந்த மாதிரி இருந்தா எப்படி என்னதுன்னா, அந்த சப்தத்தை பிரிச்சு ஒன்ன ரெண்டா, அது பதகாலங்களை சொல்லச்சு ஒன்ன ரெண்டா பிரிச்சு ஒரு இதி சப்தத்தை போட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னா, ஹரி கேஷாய திஹரி கேஷாய இப்படி பிரிச்சோலும். என்ன இங்க ஏன் ஹரிகேஷாயன்னு இந்த சமஸ்த பதங்கள் எல்லாம் ஹரிக ஈஷாய எப்படின்லாம் பிரிக்கப்படாது. அப்படிதான் இந்த அர்த்தத்துலதான் இந்த சப்தம் இருக்கு அப்படிங்கிறத பதக்காரால என்ன பண்ணுவாங்கன்னா, இதனுடையதான அர்த்தத்தை வச்சு பதத்தை இந்த மாதிரி பிரிக்கணுங்கிறதுக்காக காமிச்சு கொடுத்துருப்பா. அந்த மாதிரி சப்தங்களை என்ன பண்றதுன்னா, பிரகிருஹ்யம்னா என்னன்னா அதை பிரிச்சு சொல்றதுதான் பிரகிருஹ்யம். என்ன அது வைதிகத்துல. இப்ப நமக்கு இங்க என்னன்னா, சாதாரணமா இப்ப நம்ம லௌகிக சம்ஸ்கிருத படிச்சுன்னு போறதுனால அந்த பிரகிருஹ்யம்னு ஒரு பேர் வச்சுடுறார். அந்த பிரகிருஹ்யம்னு எதுக்கெல்லாம் பெயர் வச்சிருக்காரோ அந்த பிரகிருஹ்யமும் புலுதம். புலுத்தம்ங்கிறது என்னது? ஹ்ரஸ்வ தீர்க்க பிளத சம்ஞை எந்த இடத்துல சொல்லியிருக்கோம் நம்ம? உஷ்ச ஊஷ்ச ஊஷ்ச வா வஹா வாம் காலைவ காலம். அது என்னது? ஊகாலோ ஜ்ரஸ்வதீர்க்க புலுதஹான்னுங்க படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி திரிமாத்திரிகமான அச்சு அந்த இடத்துல இருக்கோ அதுக்கு புலுதம்னு பேரு நாங்க படிச்சோம். அதனால இந்த புலுதங்கள் என்ன பிரகிருஹ்யம்னு பேர் பெற்றதான எந்த சப்தத்தினுடைய அக்ஷரங்கள் இருக்கோ அந்த ரெண்டு சப்தங்களுக்கும் என்னவாகும்னா, அச்சின்னா அச்சி சப்தத்துக்கே வணிச்சில அச்சிக்கு என்ன அர்த்தம் பண்ணினோம்? சப்தமி இருக்கிறதுனால அந்த இடத்துல பரசப்தமின்னு பண்ணினோம் இல்லையா? அச்சு பரமா இருக்குச்சே பூர்வத்துக்கு காரிய வார்ப்போம்னா, பூர்வத்துக்கு இக்கு பூர்வத்துல இருக்கக்கூடியதானுக்கு எண்ணு வருது நாங்க அர்த்தம் பண்ணினோம் இல்லையா? அச்சி அதே மாதிரி இந்த இடத்துல அச்சிங்கிறதுக்கு அச்சிப்பரே பூர்வம் என்னவாகும்? பூர்வத்துல இருக்கிறதுக்கு சந்தி வராது, பிரகிருஹ்யம் அப்படியே அதாவது பிரகிருத்தியாவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அததான் விருத்தியில் என்ன புலுதாக பிரகிருஹ்யாச்ச வக்ஷந்தே. நான் புலுதங்களை பத்தியும் பிரகிருஹ்யங்களை பத்தியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எதெல்லாம் வரப்போறதோ அதில் நான் பின்னாடி விவரமாக நான் சொல்ல போறேன். அந்த புலுதம்னோ பிரகிருஹ்யம்னோ எதுகளுக்கெல்லாம் பேரு உண்டோ தே அச்சிபரே அச்சக்ஷரம் பின்னாடி பரமா இருக்குமானால் நித்தியம் பிரகிருத்தியா ஆஸ் இட்ஸ் ஓன் நேச்சர் நித்தியம் பிரகிருத்தியா சிஹு. அது என்னவாகும்னா எந்த விதமான சந்தியில அக்ஷர விகாரங்கள் அச்சரத்தினுடைய சேஞ்சஸ் எல்லாம் அடையாது அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்ப புலுதத்துல எங்கன்னா ஒருத்தன் கிருஷ்ணன்
அவன் இங்க வான்னு கூப்பிடுறான். நம்ம சம்ஸ்கிருதத்துல அப்படி ஏஹி கிருஷ்ணான்னு கூப்பிடுறான். அதனால தூரத்துல தூராத் தூதேஜ தூராத் ஆகுதே, யாரோ எவனோ ஒருத்தன தூரக்க இருக்கிறவன் காதுல விழாது. நம்ம வந்து அக்கறத்துல நதியினுடைய அக்கறையில இருக்கும் அவனை கூப்பிடுறான். அவனை இங்கேருந்து நடந்து போய் கூப்பிட முடியாது, இல்ல ஜலத்தை நடுவுல தாண்டி போக முடியாது. அதனால அவனை கிருஷ்ணான்னு கூப்பிடுறான். ஏஹி வான்னு அர்த்தம் இல்லையா, வான்னு கூப்பிடுறான். அப்புறம் இந்த கூப்பிடத்துல சம்போதனம் பண்றச்சே சம்புத்தியில என்னவா இருக்கும்னா திரிமாத்திரிகமான புளுதம் இருக்கும்னு இந்த தூராத் தூதேஜங்கிறதுனால சொல்றது பின்னாடி சூத்திரங்கள்ல. அதே மாதிரி அதனால புளுதம் பிராப்தமாச்சு. புளுதம் பிராப்தமாச்சுன்னா ஏஹி கிருஷ்ணா, அப்பா கிருஷ்ணா அங்க பாருப்பா, மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும் வயல்ல நெல் வளைஞ்ச நெல் அது சாப்பிடுறது பாரு. ஏஹி கிருஷ்ணா அத்திர கோஷ்சரதி, பாரு இங்க மாடு மேயிறது பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், மாடை அரட்டு அண்ணன பயிர் வீணா போறது, தானியம் வீணா போறது பாரு அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுறான். அந்த கூப்பிடுறதுனால இந்த இடத்துல என்னன்னா என்ன கூப்பிடுறதுனால இது சம்போதனம், சம்புத்தி. சம்புத்தினா தூராத் தூதே ஆகுதே, தூராத் தூதே, தூராத் ஆகுதே என்ன ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றோமோ அதுக்கு என்ன, அதுக்கு சம்போதனம்னு பேரு. அந்த சம்போதனத்துல என்ன பிரகிருஹ்யம், அதாவது திரிமாத்திரிகமான புலத்தாட்சரங்கள் இருக்கும் அதுல. ஆனால் இங்க கிருஷ்ணான்னு கூப்பிடுறதுனால, இதுக்கு சம்போதனம் பண்ணி கூப்பிடுறதுனால இந்த கிருஷ்ணாங்கிற நகாரோத்தர அகாரமானது திரிமாத்திரிகமான அச்சு. அது நாலு திரிமாத்திரிகமான அச்சு இருந்ததுனால் ஊகாலோ ஜிரஸ்வ தீர்க்க புலதான்னு அதுக்கு புலதசம்யம் வந்துட்டதுனால இது புலதமாயிடுது. இந்த புலதத்துக்கு அடுத்தாப்புல அத்திராங்கிற அச்சு பரமா இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான அந்த புலதசம்கிகமான இருக்கக்கூடியதான அகாரோத்தர அகாரத்துக்கு பிரகிருஹி புலத பிரகிருஹ்யா அச்சி நித்தியம்ங்கிறதுனால பிரகிருதி பாவம் வந்துடுத்து. அதனால இப்போ கிருஷ்ணா அத்திரங்கிறதுங்க இப்ப என்ன பண்ண அகசவர்ண தீர்க்கான்னு படிச்சோமோ இல்லையோ, அகோகி தீர்க்க வச்சம்ங்கிற மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணாத்திரன்னு சேர்த்து சொல்லாமன்னு கேட்டோம்னால், அப்ப இங்க சம்புத்தி வந்துட்டதுனால சம்போதனம் வந்துட்ட காரணத்தினால இந்த இடத்துல பிரகிருதி பாவம் தான் வரும். என்ன அதனால இங்க என்ன வராது, ஆபுத்திரேதி விரககாதர ஆஜுகோ அவ. அதே மாதிரி சுகர் போயிட்டே இருந்தார். சுகர் அப்பா கூட்டார், அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. கதை கேட்டுட்டு அவளை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அப்பா ஆஜுகாவ புத்திரம் புத்திரேதி, ஆஜுகாவ புத்திரேதி. யாரு ஆசர் தன்னுடையதான சுகரை கூப்பிடுற அந்த இடத்துல எங்க புத்திரேத்தின்னு எங்க சந்தி வந்து கொடுத்தாது எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மேல. என்ன அந்த இடத்துல எல்லாம் அதாவது ஆரிஷத்வாத் சாதுன்னு சொல்லிவிடுவா. அதனால இங்க இடத்துல என்னன்னா கிருஷ்ணாத்திரன்னு என்ன அகசவர்ண தீர்க்கெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. கிருஷ்ணா அத்திர அப்படின்னு தனியா அகாரமா தான் இருக்கும், புலத்தமாக தான் இருக்கும், புலத்த அகாரமா தான் இருக்கும். அதுக்கு மேல சந்தி சவர்ண தீர்க்கம் சொன்னோம்னா அத்திரங்கிறதுல அகாரம் இல்லாத படம். சவர்ண தீர்க்கம் இல்லைங்கிறதுக்கு என்ன இங்க இண்டிகேஷன்னா இந்த அகாரம் தனியா இருக்கிறது தான் இண்டிகேஷன். அதனால இப்ப பாருங்க, புலத்தையோ ஹ்ரஸ்வ அகாரத்தையோ ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னோம்னால் தனியா அகாரம் என்னவாகாது, தனியா அதனுடையதான இருக்கிற அகாரத்தினுடையதான அகாரம்ங்கிறது சிரவண கோச்சரமா இருக்கக்கூடியது, ஸ்ருதி கோச்சரமா இருக்கக்கூடியதான அந்த தன்மையை போயிடும். சந்தி வந்துடுத்துனாக்க. சந்தி வரலைங்கிறதுக்கு என்னன்னா அந்த அகாரம் தனியா எழுதி படிக்கிறது தான் இந்த இடத்துல சந்தி வரலைங்கிறதுக்கு நமக்கு எவிடன்ஸ். அதனால ஏஹி கிருஷ்ணா அத்திர கௌஷ்சரதி, இது வந்து புலதத்துக்கு ஒரு உதாரணம். இவ ரெண்டு பேரு யாருன்னா ரெண்டு பேரும் ஹரி ஏதௌ கே அப்படின்னு கேக்குறான். ஹரி ஏதௌ, இவர் ரெண்டு பேர் என்ன, இவ ரெண்டு பேர் ஹரின்னு பேர் இருப்பா. அந்த இடத்துல இந்த ஹரிங்கிறது என்னன்னா யூதுதே தியோஜனம் பிரகிருஹ்யம், தீர்க்கமான ஈகாரம் என்ன, தீர்க்கமான ஊகாரம் என்ன, ஏகாரத்துக்கு எப்பவுமே தீர்க்கம் தான். ஈதுதே த்விவச்சனம், திவச்சனமாயும் இருந்ததுனால் ஈகாராந்த ஊகாராந்தமாயும் இருக்குமானால் என்ன இந்த ஹரிசப்தம் ஹ்ரஸ்வ ஈகாராந்த சப்தம். ஆனால் இந்த இடத்துல த்விவச்சனம் ஈகாராந்தமான சப்தமா இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஈகாராந்தமான உச்சாரண யோக்கியமாக இருந்து ஈகாராந்தமா உச்சரிக்கக்கூடியதான் நிலைமையில இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த ஹரி ஈகாராந்தமாயும் திவச்சனமாயும் இருக்கிற காரணத்தினால இதுக்கு என்ன வந்தது, இதுக்கு பிரகிருஹ்யம்ங்கிற சம்ஞை வந்து ஒண்ணு புலதத்துக்கு ஒரு உதாரணம், அடுத்தாப்புல பிரகிருஹ்யத்துக்கு உதாரணம். அதனால பிரகிருஹ்ய சம்ஞை வந்துடுத்தினால் புத பிரகிருஹ்ய ஆட்சி நிச்சயம்ங்கிறதுனால பிரகிருதி பாவம் வந்தது. அதனால ஹரி ஏதோங்கிற இடத்துல இந்த பிரகிருதி பாவம் வரலைன்னா என்ன சந்தி வந்திருக்க முடியும், உங்களால இமேஜின் பண்ண முடியுறதா? குணசந்தி வந்திருக்கும் சார். ஹரிய கரெக்ட், குணசந்தி வந்திருக்கு. கரெக்ட் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். ஆனால் ஹரியேதோன்னு சொல்லலாம்னு கேட்டோம்னால் இது என்ன தியோஜனமாயும் ஈகாராந்தமாயும் இருக்கிறதுனால ஈதுவதே தியோஜனம் பிரகிருக்கியம்னு பிரகிருக்கிய சம்மிங்க வந்துட்டதுனால பிரகிருக்கியம் வந்ததுனாலே பிரத பிரகிருக்கிய ஆட்சியம்ங்கிறதுனால பிரகிருதி பாவம் வந்து கொடுத்து. அதனால ஹரி ஏதோ சரி நித்தியம்னு பதம் போட்டிருக்கிறோம் இல்லையோ, என்ன
நித்தியம் நித்தியமாவே இந்த இடத்துல என்னமாகும் சந்தி சேராது பிரகிருதியா தான் இருக்கும் பிரகிருதி பாவமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே இந்த நித்தியம்ங்கிற பதம் போட்டதுக்கு என்ன பிரயோஜனம் பிளுத பிரகிருஹியாச்சி சூத்திரத்துல நித்தியம்ங்கிற பதம் போட்டதுக்கு தள பிரயோஜனம் என்னன்னு கேட்டார் தளம் இல்லைன்னா இந்த நித்தியம்ங்கிற தளம் இல்லைன்னா இந்த இடத்துல சூத்திரம் இருக்கும் பிளுத பிரகிருஹியா அச்சின்னு சூத்திரம் இருக்கும் அப்படி எடுத்தோம்னா பிளுதமும் பிரகிருஹியமும் அச்சு பரமாக இருக்கச்ச என்ன உண்டு பிரகிருதி பாவம் உண்டுன்னு அர்த்தம் நித்தியமாக உண்டா அப்படிங்கிறது கிடைக்காது அதனால என்னன்னா ஹரி ஏதோ அச்சாதவ் அயமேவ பிரகிருதி பாவயதாஸ்யா இந்த இடத்துல நித்தியம்னா என்னன்னா இந்த பிரகிருதி பாதம் இந்த இடத்துல ஆப்ஷனலா வரலேங்கிறதுக்காக தாத்பரியத்துல இங்க என்ன பண்ணார் ஆப்ஷனலா வர்றதுன்னா என்ன அர்த்தம்னா இப்போ சாகல்யர் சொன்னார் இத ஆபிஷலி சொன்னார் அப்படி வாசுப்பியாபிஷலேகள்ங்கிற இடத்துல என்ன பண்ணிருக்கோம் சாகடா என்ன சொன்னார் அவருடைய பட்சத்துல தானே நம்ம இன்னும் எங்காத்து பட்சத்துல அவாத்துல வழக்கம் எங்காத்துல என்னன்னா எங்காத்துல உப்பு போடுற வழக்கம் இல்லை எங்காத்துல கொஞ்சோண்டு இதுதான் போட்டுப்போம் இல்ல எங்காத்துல மிளகா சேர்க்கறதுல மிளகுதான் அந்த மாதிரி உங்காத்து வழக்கம் உங்காத்தோட வச்சுக்கோங்க இது எல்லாருக்கும் காமன் ரூல் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக நித்தியங்கிற பதத்தை போட்டுவிட்டோம் சரி காமன் ரூல்ங்கிறதுனால இங்க எந்த இடத்துல வேற ஏதான ஆப்ஷனால வேறதுக்கு சம்பவம் இருக்கான்னு கேட்டார் சான்ஸ் ஏதான் இருக்கான்னு கேட்டார் ஹரி ஏதோ இச்சாதோ அயமே இந்த நித்தியமாக விதிக்கக்கூடியதான இந்த பிரகிருதி பாவமே வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த நித்திய சப்தத்தை பதம் போட்டோம் சரி நித்திய சப்தம் படம் போடலைன்னா வேற என்ன சான்ஸ் இது வரத்துக்கு ஏதான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டோம் இகோசவர்ணே சாகல்யஸ்ய ஹ்ரஸ்வச்ச பின்னாடி சாகல்யருடைய பட்சத்துல இக்குக்கு என்ன உண்டது அசவர்ணமான அச்சு பரமா இருக்கிற போது பின்னாடி அடுத்த சூத்திராப்துல அந்த இடத்துல என்னன்னா சாகல்யருடைய பட்சத்துல அது என்னவாகும்னா அது என்னவாகும் அதாவது பிரகிருஹ்யம் ஆகலாம் அப்படின்னு பட்சம் இருக்கு அதனால சாகல்யருடைய பட்சம் இல்லாத அவள் என்ன ஆகலாம்னா அது இல்லாத அவருடைய பட்சம் இல்லாத போனாக்க என்ன ஆகணும் அது ஆப்ஷனா ரூபம் என்னவாக ஆகலாம் நிச்சயமாயும் இருக்கலாம் மற்றவருடைய பட்சத்துல அநிச்சயமாயும் இருக்கலாம் அதனால சந்தி வந்த ரூபமும் சொல்லலாம் சந்தி இல்லாத ரூபமும் சொல்லலாம் ஆனால் இங்க நித்தியபதம் போட்டதுனாடைய தாத்பரியம் என்னன்னா இங்க சாகல்ய ரேசல யாரையும் கன்சிடரே பண்ணக்கூடாதுங்கிற தாத்பரியம் இங்க அதனால என்னன்னா இந்த நித்தியமா வர வேண்டியதான அர்த்தம்ங்கிறது அதனால என்னன்னா பாட்சிகமாக வரக்கூடியதான அதாவது வைகல்பிக பிரகிருதி பாவம் சாகல்ய பத பிரயோகத்தினால பிராப்தமாகக்கூடியதை அவாய்ட் பண்றதுதான் எக்ஸ்க்ளூட் பண்றதுதான் நித்திய சப்தத்தினுடைய காரியம் அதாவது என்னன்னா அலட்சிய லட்சண சத்துவம்னு எல்லாம் உங்களுக்கு லட்சணம் சொல்லுவ அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவங்கிற சப்தமாக அந்த லட்சியத்தை காட்டிலும் அதிகமாக வியாபிச்சிருக்குமானால் அதிவியாப்தி லட்சியக தேச அவிருத்தியா இருக்கக்கூடியது அவ்வியாப்தி என்ன இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஹரி ஏதோங்கிற இடத்துல வராத அதாவது சாகல்யருடையதான பட்சத்துல இந்த பிரகிருதத்துல சொல்லக்கூடியதான இந்த லட்சணம் ஹரி ஏதோங்கிற இடத்துல வைகல்பிகமா பிராப்தமாயிடும் இப்ப நித்தியமா வந்துட்டு நித்தியமா வந்ததான இந்த பிரகிருதி பாவம் சாகல்ய பத போட்ட காரணத்தினால அந்த இகோசவர்ணே சாகல்யங்கிறது அது என்னதுனால் அப்பிராப்த விபாஷை பிராப்த விபாஷை அப்படின்னு உபயத்திர விபாஷையாக சொல்லக்கூடியதான அந்த விபாஷை இது அந்த விபாஷைங்கிறதுக்கு 3 வித விபாஷை அன்னைக்கு விபாஷா சப்த சொல்ல செய்வ உங்களுக்கு 3 வித விபாஷை இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 3 வித விபாஷாங்கிறது ஆப்ஷன் அர்த்தம் இதுவா அதுவான்னுட்டு பக்ஷய பிராப்தமானா அந்த இடத்துல ஆப்ஷன் வருமானால் அது பிராப்த விபாஷை பக்ஷே அப்பிராப்தமா இருக்கச்ச அந்த இடத்துல இந்த சாகல்யருடைய பதத்தை போட்டதுனால சாகல்யருடைய பட்சத்துல புதுசா பிராப்தி ஆச்சுன்னா எதுன்னா அப்தாப்த விபாஷா பிராப்த விபாஷா அப்படின்னு ஒண்ணுத்துக்கு பிராப்த விபாஷா அப்பிராப்த விபாஷைங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னேன் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லச்சே விபாஷா சப்தத்துக்கு அதே மாதிரி ஏதானு கேட்கணுமா ஹலோ இல்ல மहोदय ஓகே ஆனால் என்னன்னா சாகல்யருடைய பட்சத்துல வைகல்பிகமா பிராப்தமானால் அந்த இடத்துல நித்தியமா வரணுங்கிற தாத்பரியத்தினால்தான் இங்க நித்திய சப்தத்தை போட்டோம் இகோசபர்ண அந்த அதுக்கு அடுத்த பின்னாடி வரப்படி சூத்திரம் இது ஹ்ரஸ்வசமுச்சிதோ மாபூ அதனால ஹரி ஏதோங்கிற இடத்துல அந்த இடத்துல அவருடைய இதான பட்சத்துல ஹ்ரஸ்வத்தோட சேர்ந்த இந்த ஹ்ரஸ்வ விஷயத்துக்கு கூட என்னவாச்சு அந்த இடத்துல ஹ்ரஸ்வஸ்ச அதனால சாகல்யருடைய பட்சத்துல என்னன்னா ஹரிங்கிறது தீர்க்கமானது ஹ்ரஸ்வமாயும் மாறுது பிரகிருதி பாவமாயும் மாறுது அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப சாகல்யருடைய பட்சத்துல அது தீர்க்கமான ஈகாரம் ஹ்ரஸ்வமாயும் ஆயிடுத்துனால் இப்ப பிளதமாயோ இன்னொன்னுவாக ஆகாது இந்த ஹரிங்கிற இடத்துல இப்ப பாருங்க ஹரி ஏதோங்கிறது தியோஜனம் ஈதுதே தியோஜனம் பிரகிருக்கியம் தீர்க்க ஈகாராந்தமாக இருந்தாதான் பிரகிருக்கியம்னு ஈதுதே தியோஜனம் பிரகிருக்கியம்னு சொல்றது இப்ப சாகல்யருடைய பட்சத்துல அதுக்கு ஹ்ரஸ்வத்துவம் சொல்லிட்டோம்னா தீர்க்க ஈகாராந்தத்துவம் இல்லாதனால என்ன ஆகும் இப்போ இந்த பிரகிருதி பாவம் வரத்துக்கு இங்க சான்ஸ் இல்லை அதனால அதையும் அந்த ரூல்தையும் என்ன பண்ண ஓவர்லுக் பண்ணி வரத்துக்காகத்தான் இந்த இடத்துல என்ன பண்ணார் நித்தியபதம் போட்டார் அப்படிங்கிறதாக தாத்பரியம்
இப்ப ரசமும் வர்றது பிரகிருதி பாவம் வர்றதுன்னு சாகலுடைய பட்சத்துல ஒன்னு இடத்துல ஒரு இடத்துல ரெண்டு விதமாக அப்ளிகேஷன் இருக்கு. அப்படிங்கறதுனால ரெண்டு வித அப்ளிகேஷனும் வரக்கூடாது அப்படின்ற இடத்துல தாத்பரியத்தினால்தான் இங்க நித்திய பதத்தை போட்டோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொன்னார். இது வரைக்கும் புரிஞ்சதா இந்த சூத்திரத்துல நித்திய சப்தத்துக்கு பிரயோஜனம் என்னன்னுட்டு? நித்திய சப்தத்தினுடைய பிரயோஜனம்னா இகோ அசவர்ணே சாகல்யஸ்ய ஹ்ரஸ்வஸ்யங்கிற சூத்திரம் இங்க வந்து வைகல்பிகமான பிரகிருதி பாவம் வரக்கூடாது. வைகல்பிகமான பிரகிருதி பாவம் மாத்திரமில்லாம ரசமும் வரக்கூடாதுங்கிற தாத்பரியம். ரசமுச்சுதோ மாபூ, ரசத்தோட கூடினதான பிரகிருதி பாவமும் வரக்கூடாதுன்னு தாத்பரியம். அடுத்த சூத்திரம் போலாம் இல்லையா? போலாம். ஓகே. இகஹ அசவர்ணே சாகல்யஸ்ய ஹ்ரஸ்வஹ ச. இக்குன்னா இவர்களுக்கு, அசவர்ண என்னன்னா இகார உகார அருகாரங்களுக்கு அதே சமான ஸ்தான பிரயத்தனம் இல்லாதான எந்த ஒரு அக்ஷரம் பரமா இருக்குமானோ அது அசவர்ணமான வர்ணம். அதே சமான ஸ்தான பிரயத்தனங்களோடு கூடிய அக்ஷரமா இருந்தால் அசவர்ணம். அசவர்ணம் இந்த குமாரி சேதே ததி அத்திர இத்தியாதிகள்லாம் உங்களுக்கு என்ன, ததி ஹரதி, ததி சீதளம், ததி ஷஷ்டம், இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே படிச்சு பாருங்க. என்னது யணதிகம் சவர்ண தீர்க்கம் எல்லாம் அங்க வரக்கூடாதுன்னு அங்க பிடிச்சோம். சவர்ணாட்சரங்கள் பரமா இருக்குச்சே தீர்க்கமானது பிராப்தமாகும், அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல எல்லாம் படிச்சோம். அந்த இடத்துல இங்க பாருங்க, பதாந்தாக இகஹா, இந்த இக்குக்கு பதாந்தத்துவம்னு ஒரு விசேஷனம். ஏன்னால் இதுன்னு 6:1 இந்த அதாவது பதசப்தத்தினால இந்த இடத்துல விசேஷனம் இருக்கு. விசேஷணத்தா ததந்த விதி பதாந்தாக இகஹான்னு கிடைச்சது இங்க. என்ன அந்த பதாந்தத்துல இருக்கக்கூடியதான இக்கு இந்த ஹரிங்கிற இடத்துல என்ன இருக்குங்க, ஹரி ஹரி ஹரையா பதி பதாந்தமா அது பதாந்தமாயும் ஈகாராந்தமாயும் இருக்கும் இல்லையோ. அசவர்ண அச்சுபரி அத்திர ஹரி ஏதோ ஹரி அத்திர எல்லாம் இருக்கு பாருங்க. அத்திரங்கிற அகார அச்சு பரமா இருக்கு. அந்த இடத்துல பிரகிருத்தியா சியு, அது என்னவாகும்னா சாகல்யருடைய பட்சத்துல பிரகிருதி பாவம் வரும். ஹ்ரஸ்வஸ்ச வா, ஆனால் ஹ்ரஸ்வம் பட்சம் என்னன்னா இந்த இடத்துல ஹரிங்கிற இடத்துல என்ன ஆகலாம், மறுபடியும் ஒரு பட்சத்துல ரசமும் வரலாம் அப்படின்னு சாகல்யருடைய பட்சம். அத்திர ஹ்ரஸ்வ விதி சாமர்த்தியாதேவ பிரகிருதி பாவே சித்தே தத் அனுகர்ஷணாஸ்தः சகாரः ந கர்த்தவ்யேதி பாஷ்யே. பாருங்க, இப்ப பாருங்களேன், இந்த ஹரி ஏதோ சக்ரி அத்திர சக்ரி என்ன சக்கரம் அஸ்ய அஸ்தி சஹ சக்ரி சக்ரிணோ சக்ரிண. எவங்கிட்ட சக்கரம் இருக்கும், வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி ச நந்தகி இல்ல இல்லையா, சங்கி சக்ரி சங்கி சக்ரி ச நந்தகி அப்படிங்க தீர்காந்தமா இருக்கும் இல்லையா. அந்த தீர்காந்தமா சக்கரத்தை எவன் கொண்டு இருக்கானோ தன் கையில அவனுக்கு சக்ரின்னு பேரு. என்ன இப்போ தன்வி சக்ரி சங்கி இல்ல எல்லாம் சொல்றோம் இல்லையோ, தனுஷோடையும் தன்வி. அதே மாதிரி சக்ரின்னு தீர்க்கமான சப்தம், தீர்காந்தமா இருக்கு. சக்ரின்னு சப்தம் பிரதம வச்சனத்துல சக்ரி சக்ரிணோ சக்ரிணா. இப்ப பாருங்க, அங்க யாரு இருக்கான்னா சுவாமி சக்ரி இங்க வந்திருக்காரு அப்படிங்கிறான். யாரு சுவாமி அர்ச்சையில இங்க வந்திருக்காரோ நிஜமாவே இருந்திருக்காரோ தெரியாது, சக்ரி அத்திர. இப்ப இந்த பட்சத்துல என்னாச்சுன்னால் சாகல்யருடைய பட்சத்துல இந்த சக்ரி சக்ரின்னு சப்தத்துக்கு பதாந்தத்தினுடையதான நாந்த சப்தத்துக்கு நாந்த சுபதாயா தீர்க்கசியாத்துங்கிறதுனால தீர்க்கம் வந்து நகாரத்துக்கு லோபம், லோகப்பிரேதுக்கு அந்தஸ்துங்கிறதுனால லோபம் வந்து சக்ரின்னு ஆயிடுத்துங்க. இப்ப இந்த பிரகத சூத்திரத்தால அந்த சக்ரிங்கிறது ஈகாராந்தத்துவ செய்து பதாந்தமாயும் இருக்கிறதுனால அசவர்ணமான அச்சு இகாரத்துக்கு அகாரம் பரமா இருக்கிறதுனால இந்த அகாரமான அச்சு அசவர்ணமான இகாரத்துக்கு அகாரம் அசவர்ணமான அச்சு அது. அதனால இந்த சாகல்யருடைய பட்சத்துல என்ன வந்ததுங்க, ஹ்ரஸ்வம் வந்தது. சக்ரி அத்திரங்கிறது சக்ரி அத்திரன்னு ஆச்சு. அதுக்கு மேல சக்ரி அத்திர சக்ரி அத்திர அப்படிங்கிறதுனால ஹ்ரஸ்வம் வந்தது மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்தாப்புல ஹ்ரஸ்வம் தொட்டதுனால என்ன ஆச்சு, இப்போ சக்ரி அத்திரன்னு சந்தி வேற வந்துடுத்து. என்ன பதாந்த சக்ரி அத்திரன்னு என்ன பண்ணி இப்ப ஹ்ரஸ்வம் வந்த பாருங்க, இதுதே தியோஜனம் பிரகிருஹ்யம் ஈகாராந்த் தீர்க்க ஈகாராந்தமாயும் தீர்க்க உகாராந்தமாயும் ஏகாராந்தமாயும் இருக்குமானா தான் பிரகிருஹ்ய சமய. அது எப்போ ஹ்ரஸ்வம் ஆயிடுத்தோ ஆட்டோமேட்டிக்கா அது ஆட்டோமேட்டிக்கா இட் வில் லூஸ் த அந்த பிரகிருஹ்ய சமய. என்ன ஈதுதே தியோஜனம் பிரகிருஹ்யம் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஈகோ அணைச்சின்னு என்சந்தி வந்துடுத்து, சக்ரி அத்திரன்னு ஆயிடுத்து. சாகல்யருடைய பட்சத்துல ஹ்ரஸ்வம் வந்தது, மத்த பட்சத்துல வரல. அந்த பட்சத்துல பக்ஷே வந்ததான ரூபத்தை வச்சு அதுக்கு மேல என்ன பிரவர்த்திக்கும்னா அது கான்சிக்வென்ஷியல் எஃபெக்டா என்ன வந்தது, ஹ்ரஸ்வமா இந்த ஹ்ரஸ்வமாச்சு ஹ்ரஸ்வமா எண்ணும் ஆயிடுத்து, சக்ரி அத்திரன்னு ஆயிடுத்து. சரி,
சக்கிரியத்துல சாகல்ய ரெடி பக்கம் ரசம் சொன்னார், அத்தோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அவருக்கு ரசம் சொல்லிட்டாரோ இல்லையா, அதுக்கு மேல என்ன வரலாம், காமனா வர வேண்டியது என்ன உண்டு, அது அதனுடையதான பர்ஜன்யவல் லட்சண பிரவருத்தின்னு ஒரு எனக்கு மழை வேண்டாம், எங்க காலத்துல நிறைய டேப் திறந்தா தண்ணி கொட்டுறது, இங்க எதுக்கு தலைவேதனை மழை பெஞ்சு ஊர் வேலையை போக முடியும், ஊர்ல வேலையை கெடுக்கிறது அனாவசியம் வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு நான் சும்மா நான் அப்படி கிடையாது. சாஸ்திரம் ஒண்ணு விதிச்சாக்க விதிச்சதுக்கு எங்கெங்க அப்ளிகபிலிட்டி இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அது வரத்தான் வரும். அதுக்கு பேர் பர்ஜன்யவல் லட்சண பிரவருத்தி. அதே மாதிரி நீங்க ரசம் பண்ணிட்டு அதனால ரசம் வந்துட்டதுனாலே அதுக்கு என்ன உண்டு, இகோ எனச்சி நென்சந்தி வந்துடுத்து. சரி, இப்ப நென்சந்தி வந்துடுறதுனால சக்கரையத்தேன ரூபம் ஆயிடுது. அதுக்கு அடுத்தாப்புல பாருங்க, அந்த இக்குக்கு என்ன விசேஷனம் போட்டார், பதாந்தமாக எந்த ஒரு இக்கு இருக்கணும், பதாந்தாக இக்கான்னு அர்த்தம் போட்டோம்ல. பதாந்தத்வே சதி இக்கு அப்படின்னு இருக்கணும்னால் கௌரி என்ன இருக்குங்க, கௌரியவ். கௌரியவங்கிற இடத்துல கௌரி பிளஸ் சவ் என்ன ஆச்சுங்க, என் சந்தி வந்து கௌரியவ்னு வந்துடுத்து. இந்த கௌரியங்கிற இடத்துல கௌரி பிளஸ் அவு இருக்கு பாருங்க, அவங்கிறது அச்சுதான். கௌரி சப்தம் ஈகாராந்த சப்தம் என்ன ஷித் கௌராதிபியச்ச. அதுக்கு அடுத்தாப்புல என்ன வந்ததுக்கு, அதனால என்ன திரைப்படத்தி காரியங்கள்லாம் வந்து காரியங்கள்லாம் கௌரி அத்திர கௌரி அவு. இந்த அவுங்கிறது என்னன்னா விபக்தி. என்ன விபக்தி, பிரதமா ஏகவச்சனம் பிரதமா திவியா திவச்சனம் ரெண்டுமே என்ன, சுஅவு ஜஸ் அம்மவு சஸ் ரெண்டு இடத்துல அவு அவுன்னு இருக்கும். அதனால அந்த தியோஜன பிரத்தியமான அவு அச்சு அச்சு பரமா இருக்குச்சா கௌரி தீர்காந்தமான ஈகாரம் இருக்கு. இப்போ ஈதுதே தியோஜனம் பிரகிரகம்னு அந்த இடத்துல பிரகிரகத்துவம் உண்டான்னு கேட்டோம்னால், அப்ப இந்த அவுங்கிறது சேர்த்தாதான் சுபந்தமும் திமந்தும் இந்த சுபந்த சுப்பை அந்தமாக சேர்ந்து அது பிராதிபதிகத்தோட சேர்ந்தாதான் அதுக்கு என்ன உண்டு, அதுக்கு பதத்துவம் உண்டு, சுப்திகந்தம் பதம்னு. இப்ப கௌரி அவங்கிற இடத்துல அவங்க சேராத பிடிக்காது என்னவா இருக்கும், அது ஈகாராந்தமா இருக்கும், ஆனால் அதுக்கு பதத்துவம் இருக்குமா, ஆனால் அந்த அவு விபக்தி சேர்ந்தாதான், விபக்தியோட சேர்ந்தாதான் அதுக்கு சுப்திகந்தம் பதம்னு பதத்துவம் உண்டு. அந்த அவு தனியா நிக்கிறது அவுங்கிறது அச்சுதான் கரெக்ட். ஆனா அதுக்கு என்ன உண்டு, அது விபக்தியா இருக்கு, பிராதிபதிகத்தோட அது சேர்ந்தாதான் அது என்ன ஆகும், அந்த கௌரிங்கிறதுக்கு பிராதிபதிகம் போய் பதத்துவம் வரும், அப்பதான் பதாந்தத்துவம் கிடைக்கும். அதனால அது என்னன்னா அதுக்கு பதத்துவமே இல்ல, பதமத்தியத்துல இருக்கக்கூடியதான ஈகாராந்தமா இருந்தால் அதுக்கு என்ன வராது, ஈதோதேத்யோஜனம் இருக்கிறேன் ஈகாராந்தத்வே சதி சத்தியப்பி என்னவாகாது, அதுக்கு பதத்துவம் இல்லை. அதனால பதத்துவம் இல்லாதனால பதாந்தமான இக்கு இல்லை அந்த இடத்துல ஈகாரம். அதனால என்ன வந்தது பின்னால், பதாந்தமா இருந்தால் அங்க என்ன உண்டு, பிரகிருதி பாவம் உண்டு. பதாந்தம் இல்லையா, அப்பனால என்ன உண்டு, சக்கரியத்திரங்கிறதுல வந்த என்ன வந்தது, அதே மாதிரி எண் சந்தி வந்து கௌரியவ் வந்தது. கௌரியவ் கௌரி கௌரியவ் கௌரியா இல்லையா. ஆமா. ந சமாசே ந சமாசே என்ன கிடையாது, இது இந்த இகோசவர்ண சாகல்ய சகரஸ்வச்சாங்கிறதுக்கு இப்ப நடுவுல எந்தெந்த இடத்துல எல்லாம் லூப் ஹோல் இருக்கோ அது என்ன பண்றாரு, பிளக் பண்றாரு. என்னத்தை வச்சுக்கின்ற நாலு வார்த்திகக்காரர் சூத்திரங்கள்ல என்னென்ன அதிவியாப்தி அவ்வியாப்தியாதி தோஷங்கள் வருமானால் அதுக்கு பரிகாரம் பண்றார். ந சமாசே உக்தானுக்த துருக்தானாம் சிந்தாயத்திர பிரவர்த்ததே தம் கிரந்தம் வார்த்திகம் பிராகு வார்த்திகஜா ந மனிஷனா அப்படின்னுட்டு வார்த்திகக்காரர் காத்தியாயனம். பாணினி காலத்துல அவர் சொல்றதுக்கு அது மகரிஷி 4000 சூத்திரம் பண்ணியிருந்தாலும் அதுலயும் ஏதோ ஒன்னு ரெண்டு விட்டு போடுறது இல்லையோ, விட்டதை என்ன பண்றார், விட்டதை பூர்த்தி பண்றாரு இவர். என்ன சமாசை அப்பா தீர்காந்தத்துவ சதி அச்சு பரமா இருக்கு, இதெல்லாம் கரெக்டு தான். அந்த இடத்துல பதாந்தத்துவம் இல்ல வந்துடுத்து, எண் சந்தி வந்துடுத்தோ. ஆனால் சமாசத்துல இந்த ரூல் எல்லாம் உங்களுக்கு வருமானு கேட்டாருன்னப்பா, இந்த நீ சொன்ன வார்த்தை இந்த ரூல் எல்லாம் சமாச விஷயத்துல வராதுப்பா. பாருங்க, வாபி அஸ்வஹா, வாபி அஸ்வஹா, வாபிங்கிறது பதாந்தம். வாபிங்கிறது என்ன அர்த்தம், பதாந்தம். வாபின்னு என்ன அர்த்தம், நடவாப்பின்னு சொல்ல மாதிரி பெரிய கிணறு, கிணத்து உள்ளுக்குள்ள நடந்து உள்ளுக்குள்ள போய் நம்ம இறங்கி கடன் மாதிரி குளம் மாதிரி குளிக்கிறது கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடியதான பெரிய கிணறுக்கு வாப்பின்னு பேரு. இந்த வாப்பியாம் அஸ்வஹா, வாப்பியாம் அஸ்வஹா, இந்த வாபி அந்த வாப்பியாம் அஸ்வஹான்னு இருக்கு பாருங்க. இந்த வாப்பியாம்ங்கிறது சப்தமி, சப்தமி ஏழாம் நத்தியாம்ங்கிறதுனால ஆம் வந்து வாப்பியாம் வந்து வாபி பிளஸ் ஆம் கௌரியாம் வருது இல்லையா. அதே மாதிரி என்ன வாப்பியாம்னு அந்த கௌரி சப்தம் என்ன ஆச்சு, இப்போ கௌரியாம்னு ஆச்சு. ஏன் இப்பிரத்தியம் சப்தமி ஏகவச்சனமான இப்பிரத்தியத்துக்கு ஆம் வந்து கௌரியாம் வாப்பியாம் அப்படின்னு ஆயிருக்கு. இப்ப பாருங்க, சமாசத்துல என்னவாகும்னா சுபோதாது பிராதிபதியோகம்னு சமாசத்தினுடையதான அந்த பிராதிபதிகோத்திரமா இருக்கக்கூடியதான அந்த சப்தமி விபக்தி இருக்கு பாருங்க, இப்பிரத்தியம் நான் ஃபாலோ பண்ண முடியுறதா, நான் இன்னும் நிறுத்தி சொல்லணுமா?
சொல்லுங்க ஹலோ, சார். ஓகே சொல்லிட்டு போகணும் இல்லையா? அதனால சப்தமி சொல்லலாம். விபக்தி என்று சாதாரணமா ஒரு சப்தம் நிஷ்பத்தியாச்சு, நிஷ்பத்தியானத்தினுடையதான அர்த்த பூர்த்தி இருக்குமானால்தான் அது பதாந்தரத்தோட என்னவாகும், சம்பந்திக்கும். சமாசத்தினால ஏகார்த்தி பாவ ரூப சம்பந்தம் வரும். இப்போ இந்த வாப்பியாம் வாப்பின்னு கேவல பிராதிபதிகத்துக்கு அஸ்வசப்தோட சாட்சாத்தா அன்மய யோகியதை, அதாவது பதத்துக்கு பதாந்தரத்தினுடையதான ஆகாங்ஷை இருந்தாதான் அந்த ஆகாங்கையினால பதங்கள் ரெண்டும் ஒண்ணு சேரும். அப்பதான் சமாசம் வரும். அதுக்கு ஏகார்த்தி பாவரூப சாமர்த்தியம். இப்ப வாப்பியாமஸ்வஹா வாப்பியஸ்வஹாங்கிறது பாருங்க, இதுக்கு என்னன்னா இங்க சப்தமே விபக்தி வந்திருக்கு. இதுக்கு சம்ஞாயாம்னு விசேஷனம். வாப்பியன்னா அதுக்கு என்ன, இப்ப வாப்பியஸ்வஹான்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அஸ்வசப்தத்துக்கு குதிரை அர்த்தம், வாப்பியங்கிறதுக்கு கிணறு அர்த்தம். அந்த வாப்பியஸ்வஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தவளை அர்த்தம். என்ன அர்த்தம் அதுக்கு? வாப்பியன்னா தவளைன்னு அர்த்தம். இந்த அஸ்வசப்தார்த்தம் இல்ல, வாப்பி சப்தார்த்தமும் இல்லை இந்த இடத்துல. ரெண்டும் இல்லாதபடிக்கு என்ன ஆகுதுன்னா சம்ஞா விசேஷம் இருக்குமானால் சப்தம் எந்தத்துக்கு சமாசம் சொல்லியிருக்காருங்க. என்னது? உன்மத்த கங்கம் சம்ஞாயாம். சப்தம் எந்தம் சம்ஞையாக இருக்குமானால் ரெண்டு சப்தம் சேர்ந்தாக்க அப்போ ரெண்டு சப்தத்துக்கு சமாசம் வருதுன்னு அங்க சம்ஞாயாம்னு சப்தம் சொல்றாருங்க. உன்மத்த கங்கம், உன்மத்த கங்கோ நாம தேச விசேஷா. அதாவது கண்ட்ரோல் இல்லாத இப்ப திடும்னு அந்த இடத்துல எல்லாம் உத்தராகண்ட்ல எல்லாம் தன கட்டடத்தை இடிச்சுன்னு போயிட்டு எல்லாம் சொல்றாம இருக்கும். அதே மாதிரி கங்கையானது கண்ணு முன்ன தெரியாத பாட்டுக்கு கரடு முரடான இடத்துல பாட்டு வாகமே ஓடி வரும். அதாவது உண்மைத்தானே பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன எந்த கண்ட்ரோலுக்கும் அந்த என்ன பண்ணுவாது, அடங்காது. அந்த மாதிரி அர்த்தத்துல என்ன இருக்கலாம். அதனால உன்மத்த கங்கம்னா தேச விசேஷத்துக்கு அந்த எந்த இடத்துல கண்ணு முன்னு தெரியாத அது பாட்டுக்கு கடைமுடையன்னு ஓடிட்டு இருக்கோல் அந்த கங்கை நதிக்கு, அந்த ஊருக்கே என்ன பேருனா உன்மத்த கங்கம்னு பேரு. அதே மாதிரி இங்க வாப்பிய சப்தத்துக்கு வாப்பி சப்தத்துக்குடையதான அந்த கிணறு அர்த்தமும் இல்லை, அஸ்வசப்தத்துக்குடையதான குதிரைங்கிற அர்த்தம் இல்லை. வாப்பியசான இது ரெண்டு சப்தத்தினுடைய சேர்ந்ததான வேற ஒரு பதத்தினுடைய அர்த்தம் இருக்கு. இருந்தாலும் இந்த சமாசம் வந்திருக்கு பாருங்க, சம்ஞாயாம்னு சூத்திரத்தினால இங்க சமாசம் வந்திருக்கு. இந்த சமாசம் வரத்துக்கு இப்ப பாருங்க சமாசத்தினுடைய அந்தர்கத விபக்தி இருக்கு பாருங்க, சுபோதாது பிராதிபதிகம்னு லுக்கு வந்து விடுத்தாங்க. லுக்கு வந்து விடுத்தா கூட சாஸ்திர திருஷ்டியா சப்தமே விபக்தி இருக்கு அந்த இடத்துல. அப்போ விபக்தியந்தம் பதம்னு சொன்னோம் இல்லையா, சப்திகந்தம் பதம்ங்கிறதுனால அப்போ அந்த வாபிங்கிற சப்தத்துக்கு ததுபரி இருக்கக்கூடியதான சப்தமி விபக்தியினுடைய நீக்கி சுபோதாது பிராதிபதிகம் லோபம் வந்தாலும் கூட சாஸ்திர திருஷ்டியா நம்ம திருஷ்டியில வேணாது இல்லையே தேவை, சாஸ்திர திருஷ்டியா அந்த இடத்துல விபக்தி இருக்கிறதுனால சுப்திகந்தம் பதம்ங்கிறதுனால பதத்தம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உண்டுதான். ஆனால் இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இங்க சமாசம் பண்ண போறேங்கிற அந்த சமாச விவக்ஷை இருக்கிற காலத்துல இந்த இடத்துல பதத்தம் இருக்கு. பதத்தினால நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, சுப்திகந்தம் பதம் இருக்கிறதுனால பதாந்தாயிகான்னு இந்த விசேஷனம் போட்டிருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, இந்த அதிவியாப்திய நம்ம என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அதிவியாப்தின்னா இது இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இந்த பதாந்தத்துவ சதி யுக்தம் இருக்கனால இந்த இடத்துல என்ன வரணும், பிரகிருதி பாவம் தான் வரணுமேன்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல அதிவியாப்தி, இந்த இடத்துல பிரகிருதி பாவம் வரக்கூடாது. அலட்சிய லட்சண சத்தம் லட்சியம், அதாவது லட்சியத்தை காட்டிலும் இந்த இடத்துல தேவையில்லாத இடத்துக்கு இந்த சூத்திரத்தினுடைய பிரவருத்தி ஏற்பட்டும். இந்த சூத்திரத்தினுடைய பிரவருத்தி வந்தா பிரகிருதி பாவம் வரணும், சந்தி சேர்க்கப்படாது. வாபி அஸ்வான் தனியா தான் சொல்லணும். ஆனாலும் இது சமாசம் பண்ண போறதுனால சமாச கடக்க அந்தர்வர்த்தினி விபக்தித்துவம் ஆசிரித்திய அந்த இடத்துல பதத்துவம் உண்டு. பதத்துவம் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த விகோசவர்ண சாகல்யங்கிறதுனால பதாந்தாயிகா அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, பிரகிருதி பாவத்தை சொல்லக்கூடாது. இங்க சமாச விஷயமானதுனால இந்த சூத்திரம் எங்க வரல, நான் சமாசத்துல இந்த சூத்திரம் பிரவர்த்திக்கலை அப்படின்னு சொன்னோம். இப்ப வாப்பியஸ்வஹா இந்த இடம் கிளியர் ஆச்சா? உங்களுக்கு என்னத்தினால வாப்பியஸ்வஹா ஏன் இந்த சொன்னோம் என்ன ஏதுங்கிறதுக்கு இத்தனை காரணம் உங்களுக்கு சொன்னாதான் புரியும். அதனால ஒரு தூரம் சொன்னேன். வாப்பியஸ்வஹா சமஸ்த பதத்தினால இங்க அந்தர்கத விபக்தி ஆசிரித்திய இந்த இடத்துல பதத்துவம் வச்சுக்கிண்டு அதுக்கு மேல பதாந்தாக இகான்னு இங்க அர்த்தம் சொல்லக்கூடாது சமாச விஷயத்துல. அதனால இந்த சூத்திரம் இந்த இடத்துல வரக்கூடாதுங்கிறதுக்காக நசமாசேன்னு வார்த்திகம் போட்டோம். அதுக்கடுத்தாப்புல பதசம்ஞை சொல்லக்கூடிய சூத்திரங்கள் சுப்திகந்தம் பதம் சுவாதிஷ்வ சர்வநாமஸ்தானே யசிபம் சிதிச்ச அப்படின்னு பதசம்ஞை சொல்லக்கூடியதான பசம்ஞை சொல்லக்கூடியதான சூத்திரங்கள் சேர்ந்தாப்புல இன்னும் 2-3 இருக்கு. இப்ப பாருங்க, அதுக்கு மேல சிதிச்சன்னு ஒரு பதசம்ஞையை சொல்லக்கூடியதான ஒரு சூத்திரம் இருக்கு, வார்த்திகம் இருக்கு. சித்தின்னா என்னன்னா சகாரத்தை இத்தாக உடையதான எந்த ஒரு பிரத்தியம் பரமா இருக்குமோ அதுக்கு மேல அதுக்கு பதத்துவம் உண்டுன்னு சூத்திரம் சொல்றதாங்க. சித்திச்சாங்கிற வார்த்திகத்துக்கு என்ன அர்த்தம், சகாரத்தை இத்தாக உடைய சகாரத்தை சகா இத்து சித்து
சகாயத்துன்னா என்ன? சுங்கிற இந்த அக்ஷரம் எந்த ஒரு சப்தத்தினுடையதான சப்த கடக பிரத்தியத்தினுடையதான அவயவமாக இருந்து அதுக்கு இத்சம்ஞையாக இருக்குமோ அதுக்கு சித்துன்னு பேரு. இப்போ பார்ஷ்வம் இந்த சப்தமே என்ன ஆச்சுன்னா பார்ஷ்வானசு உணாதி பிரத்தியம். பரசு சப்தம், அதுக்கு மேல நஸ்ன்னு ஒரு விபக்தி, அந்த நஸ்ல ஆதான் இருக்கும். அந்த நஸ் சித்வாத்து அதுக்கு இந்த பார்ஷ்வங்கிற சப்தத்துக்கு என்ன வச்சுப்போம் சிதிச்சன்னு பதசம்ஞை உண்டு. என்ன இந்த பதசம்ஞை இருக்குமானால் பார்ஷு பர்ஷு நஸ், அதுக்கு மேல நித்வாத்து ஆதிவிருத்தி பார்ஷு நஸ் பார்ஷ்வ நஸ், அப்புறமா விபக்தி வச்சோம்னா இப்ப பலம் பல சப்தம் பலம்னு ஆற மாதிரி அப்புறம் அம் வந்தது, சொமோரம் வந்தது, பார்ஷும்னு ஆச்சுப்போம். இப்ப பாருங்க பர்ஷு அம், இந்த இடத்துல ஈது தேத்யோஜனம் இகார உகாராந்தங்கள் இருக்குமானால் என்னன்னா பார்ஷு அப்படிங்கிறதுனால இதுக்கு என்ன வரலாம்னா பிரகிருதி பாவம்லாம் வரலாம். நல்ல ஈகாராந்த உகாராந்தங்கள்லாம் இருக்கு. இகோ அசவர் இக்கு இவர்களுக்கு தானே பதாந்தாக இக. பர்ஷுங்கிறது என்ன உகாரமானது என்னது பதாந்தமான இக்கு. இந்த இகோ சவர்ணே சாகல்யஸ்ங்கிறதுனால பரசு பிளஸ் நஸ், பரசு பிளஸ் சஸ், அந்த நஸ்ல ஆகாரம் தான் இருக்கும். சுட்டுங்கிறதுனால பதாந்தா சுட்டு நகாரம் வந்து டவர்க்கத்தினுடைய பஞ்சமம் சுட்டுங்கிறதுனால பதாந்த பதாதீனுடையதான இதென்ன உண்டு சகார சவர்க்கம் என்ன டவர்க்கம் என்ன சூட்டு அனுஜுத்வர்ணசஜா பிரத்தியான உதித்வாத்து சூங்கிறது சவர்க்கத்தை போற சொல்லும், டூங்கிறது டவர்க்கத்தை போற சொல்லும். டவர்க்கத்தினுடையதான கடைசி அக்ஷரம் என்ன டவர்க்க பஞ்சம். அந்த நஸ்ங்கிறது சித்தாயும் இருக்கு, டவர்க்கத்தினுடையதான அக்ஷரமான நகாரத்தையும் கொண்டு இருக்கு, நித்வாத்து நித்துவம் இருக்கு, சித்துவம் இருக்கு. அதுல நஸ்ல ஆதான் கடைசியில நிக்க போறது. இப்ப பர்ஷு அதுக்கு மேல நகாரம் எத்து நித்வாத்து அச்சோங்க நித்திங்கிறதுனால ஆதி வருது பார்ஷு அ. இப்ப ரெண்டுத்துக்கு பார்ஷுங்கிற உகாரத்துக்கு அகாரத்துக்கு என்ன வந்தது? இப்ப இங்க சக்ரி அத்திரங்கிற இடத்துல என்ன வந்தது? அதே மாதிரி இங்க என்ன பார்ஷு பார்ஷ்வான்னு வந்தது. அந்த உகாரத்துக்கு என்ன வந்தது? என் சந்தி வந்து உகாரம் அகாரமா எடுத்து. ஆமா ஆமா. அதனால இப்ப பாருங்க பார்ஷ்வ அதுக்கு மேல சுவிபக்தி வச்சோம். சுவிபக்தியினுடையதான அகாரத்துக்கு சொமோரம் சு என்ன விபக்திக்கும் அம் விபக்திக்கும் சொமோர் நபம்சகாத்து சொமோர் நபம்சகாத்துங்கிறதுனால சூக்கும் விபக்திக்கும் அம் விபக்திக்கும் நபம்சகத்து மேல அமாதேசம் வரும் அமைப்பு அதோம் அப்படிங்கிறதுனால அதோங்க சொமோர் அம்சியாத்துங்கிறதுனால பார்ஷ்வம்னு ரூபம் எடுத்துப்போம். இப்ப பார்ஷு அம் இந்த இடத்துல இந்த சூத்திரத்தினால பார்ஷுங்கிற இடத்துல என்ன இருக்குங்க? நான் சித்திச்சங்கிற பதசம் இருக்குங்க. சகாரத்தை இத்தாக உடையதான எந்த ஒரு பிரத்தியம் பரமா இருந்தாலும் அதுக்கு பூரத்துக்கு பதம்னு சம்யம் உண்டு. இங்க சித்திச்சாங்கிறதுனால பதசம்யம் உண்டு. அந்த பதசம்யம் வந்துமானால் பதாந்தமான இக்கு உண்டோ இல்லையோ? இந்த இக்கோ இல்லையோ? இங்க பதாந்தத்துவ சித்தி இக்தம் இருக்கோ இல்லையோ? இப்ப இந்த சூத்திரத்தினால என்ன அகோசவர்ணே சாகல்யங்கிறதுனால இந்த இடத்துல பார்ஷு அப்படிதான் சொல்லணும். நசமாசேங்கிற வார்த்திகத்தினால என்ன உண்டு? இப்ப பார்ஷம்ங்கிறது ஒரு சைட சொல்றது. ஒரு பார்ஷம்னா ஒன் சைடு, ஒரு சைடு பார்ஷம்னா இந்த பக்கம் இந்த பார்ஷம் பாரு, அந்த பார்ஷம் பாரு, இந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் பாரு சொல்ல பாருங்கல்ல. இந்த பார்ஷத்துலேயும் தான் பக்கம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். தமிழ்ல இந்த பக்கத்தை பத்தி அந்த பக்கத்தை பத்தி தமிழ் கிராமர்ல அந்த பக்கம்ங்கிற சப்தம் இருக்காது பார்க்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம்ங்கிறது பார்ஷுல இருந்து வந்திருக்கணும்னு தோன்றது இந்த பார்த்தாக்க. இப்ப பார்ஷு அந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா அது வந்து சித்திச்சாங்கிறதுனால பதசம்ங்கிறதுனால பரசு சப்தத்துக்கு உகாராந்தத்துவம் இருக்கு, யுக்தம் இருக்கு, பதாந்தத்துவம் இருக்கு. அம்மனுடையதான பர்ஷ்வா நஸ்ங்கிறதுனால இந்த உணாதி பிரத்தியத்தினுடையதான நசுனுடைய அகாரத்தோட சந்தியாந்து சேர்க்க முடியாது. பார்ஷு ஆன் தான் சொல்லணுமேன்னு கேட்ட இந்த இடத்துல என்ன பண்ண முடியாதுன்னா சமாச விஷயத்துல இந்த யுகோசவர்ணே சாகல்ய கிடையாதுப்பா. பார்ஷம்னு ஒண்ணு ஒரு சைடை பத்தி சொல்றது, இது ஒரு பேரு. எப்படி வாப்பிஸ்வகாங்கிற இடத்துல இந்த இடத்துலயும் அந்த மாதிரி என்ன வரக்கூடாது? இந்த சூத்திரத்தினுடைய பிரவர்த்தி வரக்கூடாது. ஆனால் பார்ஷம்னு ரூப நிஷ்பத்தி ஆயிடுது. அப்படி வரலைன்னா பார்ஷு ஆன் தான் சொல்லணும். அப்படி சொல்ல முடியாது. இந்த இடத்துல இந்த சூத்திரம் வரலைங்கிறதுனால பார்ஷம்னு ரூப நிஷ்பத்தி ஆச்சு. புரிஞ்சுதா? அடுத்தது போலாம் இல்லையா? பாக்ஷிகோபி ரித்யகா இது பிரகிருதி பாவோ நஸ்யாதிதி எங்க சொன்னாருங்க? இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிச்ச ரித்யகா இது பாக்ஷிகோபி பிரகிருதி பாவோ யதா நஸ்யாதுன்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு சூத்திரம் படிச்சு போகுது.
पुनः वदतु महोदय सूत्रम् எது ரித்யகஹாவா? ஆமா இல்ல இந்த சூத்திரம் சொல்லுங்க சார் மறுபடியும் என்ன சூத்திரம் அந்த சூத்திரம் மட்டும் சொல்லுங்க சார் ரித்யகஹா. ரித்யகஹ அந்த உரண்ரபரஹாக்கு முன்னாடி ஒரு சூத்திரம் படிச்சுமே. அந்த இடத்துல பாக்ஷிகோபி ரித்தகா இது பிரகிருதி பாவம் யதானஸ்யாத்துன்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தை போச்சு சொல்லிட்டு போனோம். என்ன உபசர்க, அதாவது உபசர்கா திருதி தாது படிக்கிறது விகாராதியான தாத்து பரமா இருக்குச்சே விருத்திரேவ யதாஸ்யா உபசர்கா திருதி தாவோ. அந்த பழைய கதை கொஞ்சம் ஞாபகம் வந்துன்னா பாத்துக்கோ, இல்லைன்னா அனுப்பி கூட சொல்லிடுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரம்மர்ஷி பிரம்மர்ஷி உபசர்கணே தாதோ ராட்சேபே சித்தே தாதாவிதி யோக விபாகேன பிரனுவருத்தி விதானார்த்தம். அங்க தேன ரித்யகா இது பாக்ஷிகோபி பிரகிருதி பாவோ அத்திர ந பவதி. எந்த இடத்துல இது கரவசானியோர் சர்ஜினியாங்கிற இடத்துல அந்தாதி வச்ச அப்படிங்கிறதுனால ஒரே பதத்துக்கு அந்த ரேபமானது பூர்வபதத்துக்கு அந்தமா இருக்கிறதுனால கரவசானியோர் சர்ஜினியெல்லாம் வரலாமே நாங்க கேட்டு பாக்ஷிகோபி பிரகிருதி பாவோ யதானஸ்யாத்துன்னு அங்க பதில் சொன்னோம். எங்க உபசர்காதோ கரவசானியோர் சர்ஜனியாங்கிற இடத்துல அந்த ரித்திகா ஏற்கனவே அங்க சொன்ன அந்த சூத்திரம் இப்ப படிக்க போறோம். நம்ம ரித்திபரே அகஹா பிராக்வது. அக்குக்கு இப்ப பாருங்க, இக்கு பதாந்தாயிக்கா இக்கோசவர்ணேன்னு படிச்சோம். அடுத்தாப்புல அக்கு ஈவுருளுக்குன்னா இக்குன்னா ஈவுருளு இந்த 3 அக்ஷரம். அக்குன்னா ஐவுருளுக்கு இன்னொரு அகாரமும் சேர்ந்து உண்டு. அகஹா பிராக்வதி. இந்த அக்குக்கு என்ன உண்டு? முன்னாடியே போல. பிராக்னா முன்ன போலன்னு. முன்ன போல என்ன? முன்ன என்ன சொன்னோம்? பிரகிருதி பாவத்தை சொன்னோம். பிரகிருதி பாவம் வருதுன்னு நீட்டி மொழின்னு எழுதினா அதிகம் ஆக்கியம் ஆயிட போறதுன்னு அது ரொம்ப குறைச்சு சொல்லணுங்கிறதுக்காக அக்கா பிராக்வதுன்னு முன்ன போலேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ விருத்தி பெற எங்க பிரம்மா பிளஸ் ரிஷி, பிரம்மா பிளஸ் ரிஷி, பிரம்ம ரிஷி. அவர் பெரிய வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் எதுக்கு தபஸ் போய் பண்ணாருன்னா, வசிஷ்டர் வாயால எனக்கு என்ன வேணும்னா நான் பிரம்ம ரிஷின்னு பட்டம் கிடைக்கும். அவரு ஜென்மனா அவரு க்ஷத்திரியனா இருந்தார். அந்த மாட்டை காட்டாக மாட்டை கொடுக்க மாட்டேன்னு இல்லப்பா வசந்த வஸ்து இருந்தா ராஜாவுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கு. உங்ககிட்ட இருக்கடைய காமதேனும் எதை கேட்டாலும் கொடுக்கறது. எங்களுக்கு சைன்யத்துக்கு அப்பப்போ சாப்பாடு போடுறதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுறோம். அந்த மாட்டை எங்கிட்ட கொடுத்துட்டேன்னா எங்க போனாலும் இந்த மாட்டை ஒண்ணு ஓட்டின்னு போனா போறோம். எங்க சைன்யத்துக்கு 1,00,000 ஜனங்கள் இருந்தாலும் சாப்பாடு உடனே கிடைச்சுடுறது பாரு. நீ எங்க கொடுத்துதான் ஆகணும். எங்க நாட்டுக்கு இல்லாதபடிக்கு நீ தனி ஒரு சாமான்யமா இருக்கக்கூடியதான ஒரு காட்டுவாசி, உனக்கு எல்லாம் தேவையில்லை, நீங்க கிட்ட கொடுத்துருன்னு கேட்டாரு அவர். அப்ப என்ன பண்ணாருன்னா, அவனால முடிஞ்சா பாத்துக்கப்பா, இந்தா நீ எடுத்துன்னு போ, எனக்கு தான் உங்ககிட்ட சண்டை போடுற சக்தி இல்லை, என்கிட்ட இல்ல, அந்த கெப்பாசிட்டியில இல்ல, நீ முடிஞ்சா எடுத்துன்னு போ, அழிச்சுன்னு போனா வந்தா அழிச்சுன்னு போ அப்படின்னு சொல்லி விட்டார் அவர். அப்புறம் அந்த காமதேனுவை என்ன பண்ணி எடுத்துனா அதுல இருந்து அஸ்திர சத்திரங்கள்லாம் எல்லாமே அவரால் என்ன பண்ணி அந்த காமதேனு அசிச்சு கூட பார்க்க முடியல. அப்பேற்பட்ட பிரம்ம தேஜோபலம் பலம் அப்படின்னாருங்க. அதனால இப்பதான் உங்க பிரம்ம பலத்தை அந்த பிரம்ம ரிஷியினுடையதான அந்த வசந்ததான ஒரு தபபலத்தை நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். என்கிட்ட இருக்கக்கூடியதான அசத்திரம் எல்லாம் பைசாக்கு லாபம் இல்லை, பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல தெரிஞ்சுட்டாங்க யாரு சைனாக்காரன். அதே மாதிரி இவர் தெரிஞ்சுட்டார். என்ன தெரிஞ்சுட்டாருன்னா, அப்பா நான் உங்க வாயால இப்ப நான் பிரம்மரிஷின்னு எனக்கு பட்டாரம் வரைக்கும் நான் விடமாட்டேன்னு அவர் என்ன பண்ணார்? தபஸ் பண்ணினார். ஆனா போறது போ அப்படின்னு சொல்லி பிரம்மரிஷின்னு சொன்னார் வசிஷ்டர். ஆனா போறது போ அப்படின்னு நீனும் இருந்துட்டு போய் எனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு சொன்னார் பிரம்மரிஷின்னு வசிஷ்டர் வாயால சொன்னார்னு ஒரு கதை சொல்லுவா. இப்ப அவருங்க பதாந்தமாக இருக்குமானால்னு பட்ட ரித்திபரேகா பிராக்வது. முன்னாடி இகோசவர்ணேங்கிற இடத்துல பதாந்தாயிகாங்கிற மாதிரி இங்கே பதாந்தாங்கிற விசேஷனம் வருது. அதுக்கு அடுத்தாப்புல அது 27, இது என்னது 28, 6-1-28, இது 6-1-27 முன் சூத்திரம். ஆனால் அங்க பதாந்த விசேஷணங்கள்லாம் இங்கேயும் சேர்ந்தது. இந்த பதாதிகாரம் பதாந்த 8வது அத்தியாயத்துல 15, 16 எல்லாம் பதாந்தாதிகாரம் பதஸ்யா பதாத்தி 8வது அத்தியாயத்திலயும், அதே மாதிரி 6வது அத்தியாயத்துல பதாதிகாரம் இருக்கு. இந்த பதாதிகாரத்துல சேர்ந்தனால அந்த விசேஷனம் இருக்குன்னா ததந்த விதியெல்லாம் இந்த பதாந்தாக இகான்னு சொன்னோம். பதாந்தா அகாஹா பிரகிருதி பாவம் ஆந்து வருதுன்னு சொன்னோம். இங்க பிரம்மாங்கிறது பதாந்தமாயும் அகாராந்தமாயும் இருக்கு. ரிஷிங்கிறது அச்சு பரமா இருக்கு. இந்த இடத்துல பிரகிருதி பாவம் தானே வரணும் அப்படின்னு ரித்தி பிரம்மா ரிஷி பிரகிருதி பாவம் கொடுத்து, அதனால பிரம்மா ரிஷின்னு சொல்லலாம். சரி, வா அது என்னது? அது கூட வா விகல்பமேன வந்தது. அதனால என்னன்னா பிரகிருதி பாவம் வரலன்னா பிரம்ம ரிஷின்னு ஆச்சு. பதாந்தமான அக்குக்கு தான் சொல்லியிருக்கே தவிர
இந்த ஆர்ச்சது இருக்கு, ஆ பிளஸ் ரிச்சது. ஆங்கிறது என்னது? இது உபசர்கா கிரியா யோகே தே பிராக் தாத்தோஹோ. என்ன இந்த இடத்துல என்ன ஆர்ச்சது இருக்கு பாருங்க. இந்த ரிச்சத்துங்கிறதுக்கு பூதகாலம் என்ன? ரிச்சதி ரிச்சதாங்கிறதுக்கு ஆர்ச்சத். ஆடஜாதீனாம்னு ஆடாகமம் வந்தது. என்ன இது பிராபராப சம் மனு வி ஆங் இத்தியாதில அந்த ஆங்கனுடைய ஆம் இல்ல, ஆ இல்லது. என்னது? லுங் லங் ருங் சுடதாத்தா ஆடஜாதீனா. அபவத்து அபூத்து அபவிஷ்யத்துங்கிற இடத்துல அகாரம் எங்க வந்தது? லுங் லங் ருங் சுடதாத்தான்னு அதனுடைய இதான லுங் லங் ருங் இந்த லகாரங்கள்ல ஒரு அகாரம். அது அட்டு வரும். டித்வாது ஆத்தியவயமா வரும் தாத்துக்கு. அது உதாத்த ஸ்வர யுக்தமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே தாதுவானது அஜாதியாக இருக்குமானால் ஆடஜாதீனா ஆட்டு வரும். அதனால ரிச்சதிங்கிறது அஜாதி தாத்து. இதுக்கு பூத காலத்தை சொன்ன ஆர்ச்சது. ஆர்ச்சதுன்னா இஷ்டப்பட்டான்னு அர்த்தம். ஐச்சது ஆர்ச்சது. அதனால என்னன்னா ஆடஜாதீனாங்கிறதுனால ஆட்டோட சேர்ந்தாதான் அது தாத்துவே. இது இந்த ஆங்கிறது உபசர்க்கமாயின் தனியான பதமும் இல்லைங்க. ஆர்ச்சது இது ஆ பிளஸ் ரிச்சது அர்த்தம் இல்லைங்க. இந்த ஆங்கிறது தாத்துனுடைய அவயமாவே ஆகமாவே ஆடஜாதி என்னான்னு வந்ததான ஆகாரம் இது. அதனால இது என்னது? இது தனியான ஒரு ஆகாரம் இல்லைங்க. அதனால பதாந்தமான ஆகாரம்னோ இன்னொன்னும் சொல்ல முடியாது இந்த இடத்துல. இந்த ஆகாரத்தோட சேர்ந்தது தாத்து ஸ்வரூபமே ஆகாரமா இருந்தது. ஆ பிளஸ் ரிச்சது ரிகாரமா இருக்கு. ரித்திபரேகா இங்க என்ன வந்தது? ரிகாரம் இருக்கு, இங்க ஆ இருக்கு. ரெண்டுத்துக்குமே பிரகிருதி பாவம் வரலாமான்னு கேட்டோம்னால் இதுக்கு பதத்துவமே இல்ல. இந்த ஆகாரம் சேர்ந்தாதான் இது என்னவாகும்? தாது ஸ்வரூபத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியதான ஆகாரம். இது தனியான பதம் இல்லாதனால இந்த இடத்துல பிரகிருதி பாவம் பாக்ஷிகமா வரலாம்னு கேட்க முடியாது. ஆர்ச்சத்துங்கிறது என்னது? ஆகமம் தாத்துனுடையதான ஆடஜாதி நாம்னு வந்ததான ஆகாரம். இது அந்த ஆட்டே சேர்ந்தாதான் இந்த தாத்துக்கு ஸ்வரூப். தாத்துவே பரிபூர்ணமான நிஷ்பன்ன சப்தமா ஆகும். பரிபூர்ணமான நிஷ்பன்ன சப்த சேவ பிரயோகாருகத்துவம். அனிஷ்பன்னஸ்ய ந பிரயோகாருகத்துவம். அப்படி சொன்னோம்னால் கொச்சையா சொல்றதானா, அதாவது பிராகிருத மாதிரி சம்ஸ்கிருத சப்தம் இல்லாத போயிடும். அதனால சம்ஸ்கிருத சப்தத்தினுடையதான ஆர்ச்சத்துங்கிறது சப்தத்தினுடையதான ஒரு ஸ்வரூபமே தவிர இது தனி அது தனியான சமாசத்தினால வந்ததோ இல்ல உபசர்க்கத்தினால வந்ததோ இல்லை. சமாசேபி அயம் பிரகிருதி பாவா. சில இடத்துல சமாச விஷயத்துல கூட பிரகிருதி பாவம் வருது. இப்ப சமாசத்துக்குள்ள ந சமாசே சிதிச்சே இந்த இடத்துல எல்லாம் பார்ஷம் இத்தியாதில வாப்திஸ்வகாங்கிற இடத்துல வாப்திஸ்வகாங்கிறது ஒரு பேராச்சு சம்ஞையாச்சு. அதனால அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு முன்சூத்திரத்துல படிச்சோம். நிர்ச்சகா இந்த 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 பாக்ஷிகமா இந்த வரக்கூடியதான இந்த பிரகிருதி பாவம் இருக்கு பாருங்க. இது என்னன்னா சப்த ரிஷிகள்னா என்னன்னா 7 ரிஷிகளை சொன்னதான ஒரு கணம். என்ன அத்திரிபிருக உற்சவஜட்ட கௌதம அங்கிரசாக இந்த சப்த ரிஷயா என்ன சப்தச்சதே ரிஷயா. என்னது? சப்த ரிஷயா. சப்தச்சதே ரிஷயா சப்த ரிஷயா சப்த ரிஷி. 7ஆக சேர்ந்ததான ரிஷிகளுக்கு என்ன பேரு? இந்த 7 தான் இந்த 7 ரிஷிகள். அதனால சப்த பிளஸ் ரிஷினாம் என்னன்னா சமாசத்துல கூட பிரகிருதி பாவம் வரும்னால் சப்த ரிஷின்னு ஒருத்தருடைய ஒரு குரூப்பினுடைய பேர். இது குரூப்பினுடைய பேர் இருந்து சமாசத்துல பேர் வந்துச்சுன்னா சப்த ரிஷின்னு ஆயிடுத்து. இந்த சமாசத்துக்குள்ள இந்த சப்தங்கிற சப்தன்னு நாந்தமான சப்தம் இந்த இடத்துல பகாராந்தம் அந்த நாந்தத்துவசதி இதுக்கு சப்தத்துவம் இருக்கிறதுனால சப்தாந்தத்துவம் இருக்கிறதுனால பதாந்தத்துவம் இருக்கிறதுனால என்ன பதாந்தத்துல இந்த கேள்வி எல்லாம் கேட்டோம்னு முன்னாடி பதாந்தா இக்கஹா பதாந்தா அக்கஹா அத்தியான்னு சொன்னா இங்க பதாந்தத்துவம் இருக்கு, பதாந்த அக்கும் இருக்கு, பதாந்த அக்வேன்னு பிரதிபரேக்கா பிராக்வத்துன்னு என்ன வரணும் இந்த இடத்துல? பிரகிருதி பாவம். ஆனா சமாசமா இருந்தா வராதுன்னு முன்னாடி நான் சமாசேன்னு சொன்னோம் இல்லையோ. இந்த ரித்தி விஷயத்துல என்ன ஆச்சுன்னா ரிகார விஷயத்துல இது பதாந்தமா இருந்தாலும் இந்த இடத்துல சம்ஞையாக இருந்தாலும் பக்ஷே பிரகிருதி பாவம் உண்டு. அதனால சப்த ரிஷினாம் சப்த பிளஸ் ரிஷினாம் தனியா சொல்லலாம். இது வைகல்பிகமான பட்சத்தினால இந்த சூத்திரமான இந்த ஆப்ஷன் இருக்கிற காரணத்தினால சாகல்யருடையதான பட்சத்துல விகோசவர்ணே சாகல்யஸ்ய கிரஸ்வஸ்யங்கிறதுனால கிரஸ்வமும் வந்தது சப்த ரிஷி. அதனால ஒரு அவருடைய பட்சத்தினால என்ன உண்டு? சாகல்யருடைய பட்ச காரணத்தினால மத்தவாளுடைய பட்சத்துல என்னவாகலாம்னா சந்தி கூட வரலாம். அதனால என்ன வச்சு சப்தரிஷினாம். ஆமா சப்தரிஷினாம்ங்கிறது குணசந்தி வந்தது உரண்ட பிரகால சப்த பிளஸ் சப்தர்னாச்சு உரண்ட பிரகா குணசந்தி வந்ததுனால சப்தாங்கிற இடத்துக்கு ரிஷிங்கிறதுனால அந்த ருக்கு என்னாச்சு? இந்த சப்தாங்கிற இடத்துல அகாரியம் இந்த ரிகாரமும் சேர்ந்து அருன்னு ஆயிடுத்து உரண்ட பிரகாங்கிறதுனால சப்தர் ஷீனாம்னு ஆயிடுத்து.
சப்தரிஷினா. மகோதயா, சொல்லுங்க. நான் ஸ்கூல் கிளம்புறேன். ரெக்கார்டிங் போட்டும் மகோதயா. நீங்க கிளாஸ் எப்ப முடிக்கிறீங்களோ முடிச்சுக்கோங்க. அது அப்படியே ரெக்கார்ட் ஆகி ஸ்டாப் ஆயிக்கும். அப்படியா? இல்ல பரவாயில்ல, கிளாஸ் போட்டோம். நான் கிளம்புறேன் ஆனா ஸ்கூலுக்கு. ஓகே ஓகே. நான் இன்னொரு 2 சூத்திரம் அதிகம் சொல்லல. இன்னும் 2 சூத்திரம் மாத்திரம் சொல்லி விட்டுறேன். ஏன்னா நாளைக்கு கிளாஸ் இருக்குமா? நாளைக்கும் இருக்கும். கரெக்டா இந்த வாரம் பூரா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி. ரொம்ப ஆரம்பத்துல இந்த சுத்தி சுத்த விட்டுடுது. ரொம்ப ஆரம்பிச்சு நானே ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தேன். என்னால முடியல, சாப்பிடல. அதுக்கப்புறம் இதோ ஒரு 10 நிமிஷம் சுத்த விட்டுடுது. அதான் பெரிய கட்டம். ஓகே, இன்னொன்னு 2 சூத்திரம் மாத்திரம் எடுக்கிறேன். நாளைக்கு நீங்க எடுங்க. நோ ப்ராப்ளம். அது தானே ஆஃப் ஆயிக்கும். எல்லாரும் லாக் அவுட் பண்ணிட்டானா தானே ஆஃப் ஆயிக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கிளம்புறேன். நான் கூட ஸ்கூல் போகணும் சார். கிளம்பிக்கிறேன் சார் நான் கூட. ஓகே ஓகே. நான் ஜாஸ்தி நடத்தல. 2 சூத்திரத்தை நிறுத்திடுறேன். அடுத்தாப்புல பிரத்யபிவாதே சூத்ரே. அசூத்ர விஷய பிரத்யபிவாதே யத்வாக்யம் தஸ்தடேஹ ப்ளுதஹ ஸ்யாத் சச உதாத்தஹ. பாருங்க, ப்ளுதப்ருக்யாச்சு நித்யம் அப்படிலாம் சொன்னோம். விவாதனம்ங்கிற என்ன அர்த்தம் கேட்டோம்னா, யாரோ வந்தா நம்மள என்ன பண்றான், நம்மள நான் இன்னார் என்ன ஏதுன்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லக்கூடியதான பதங்களுக்கு அபிவாதனம்னு பேரு. பதி அபிவாதனம். அபிவாதனம், அபிதா வாதனம், அபிவாதனம். அபிதா வாதனம்னா தன்னை பத்தினதான இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கூடியதான சப்தத்துக்கு அபிவாதனம்னு பேரு. பிரத்யபிவாதனம், அவன் தன்னை அபிவாதனம் பண்ணச்சே விழுந்து சேவிக்க, சின்னவனா இருந்தா சேவிப்பான், பெரியவாளா இருந்தா நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும். இதுக்கு பேர் அபிவாதனம்ங்கிற ஒரு ட்ரெடிஷன். இது ட்ரெடிஷனலா வரக்கூடியதான பாரிபாடிக சப்தம் இது. அப்படி ஒருத்தன் நம்மள விழுந்து சேவிக்கிற போது திரும்பி என்ன பண்ணணும்னா, பெரியவா இருக்கான், அவனுக்கு ரெசிப்ரோகேஷனுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியே ஆகணும். அதுக்கு பிரத்யபிவாதனம்னு பேர். அந்த அவன் நம்மள விழுந்து சேவிச்சான்னா அதுக்கு ரெசிப்ரோகேஷன், நீ சேவிச்சதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்னன்னா பிரத்யபிவாதனம். அந்த அக்செப்டன்ஸுக்கு சொல்லக்கூடியதான சப்தங்களுக்கு பிரத்யபிவாதனம்னு பேரு. பிரத்யபிவாதனத்துல என்ன பண்ணா, ஒருத்தன் சேவிச்சானா நீ நன்னாருன்னு சொல்றது பிரத்யபிவாதனம். அபிவாதையே அப்படின்னு கேட்டோம்னால் ஆயுஷ்மான் பவ தேவதத்த அப்படின்னு சொல்றது. எவனோ ஒருத்தன் கிருஷ்ண தத்தன், யஜ்ய தத்தன், சோமதத்தன் ஏதோ சொல்றான். அந்த சப்தத்தினுடைய கடைசியில ஒரு அக்ஷரத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு புலுதத்தை சேர்த்து சொல்லணும்னு இருக்குங்க. அதனால அசூத்ர விஷயே பிரத்யபிவாதய வாக்கியம் தஸ்டேஹே புலுதஹா. அந்த டீங்கிறதுக்கு அஜோந்தியாதி டீன்னு சொன்னோம். சப்தத்தினுடையதான கடைசி அச்சுல தான் என்னவாகும், இந்த புலுதம் போய் சேரும். புலுதம்ங்கிறது ஸ்வரமானதுனால அச்சுக்கு மேலதான் ஸ்வரத்தை போய் சேர்க்கும்னால அச்சுக்கு தான் ஸ்வரம்னு பேருந்தாலும் அச்சு மேலதான் ஸ்வரம் சேரும். ஆனா ஹல்லங்கிறதுக்கு மேல ஸ்வரம் சேராது. அதனால என்னன்னா வாக்கியம் தஸ்டே, வாக்கியத்தினுடைய அந்தத்துல இருக்கக்கூடியதான அந்த டீ, அந்த அச்சுக்கு புலுதம் வருது. அந்த புலுதமானது உதாத்த ஸ்வர யுக்தமாக ஆகும். அவன் தான் நம்ம தேவதத்தை வரா. விவாதியே பார்கவ கோத்திரம் தேவதத்தன் யஜுஷாகாத்யாயி அப்படின்னு சொல்ல. அபிவாதே தேவதத்தோஹம்ங்கிறான். அவங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறேன், என் பேரு தேவதத்தன், நான் இந்த பலான கோத்திரம், பலான அப்பாவுக்கு, பலான குழந்தைக்கு, பலான வம்சத்துல என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவன் அவர் பதிலுக்கு என்ன சொல்றேன், போ ஆயுஷ்மானேதி தேவதத்தா அப்படின்னு கடைசியில தேவதத்த சப்தத்து கடைசியில என்ன பண்றார், ஒரு புலதத்தை தேய்த்து சொல்றதுதான் பிரத்யபிவாதனம். பிரத்யபிவாதனம் பண்ற போது உதாத்தா பிரத்யபிவாதம், அங்க உதாத்தம் வரும். அப்ப உதாத்தம் வந்து புத பிரகிருஹ்யாச்சி நித்தியம்ங்கிறதுனால இதுக்கு என்ன புலதத்துவம் வந்தது. புலதத்துவம் வந்துடுத்துனாக்க அப்ப என்ன ஆகுது, புத பிரகிருஹ்யாச்சின்னு பிரகிருதி பாவம் வரும். தேவதத்தா அபிவாதே கார்கி அகம் ந கார்கி அகம் கார்கியகம். இங்க என்ன வந்துடுத்தீங்க, ஸ்திரியாம். ஸ்திரியா இருக்கிற இடத்துல எந்த இடத்துல கிடையாது. ஸ்திரீ விஷயத்துல இந்த திரிமாத்திரிகமான புலத்தம் வராது. ஸ்திரீகள் வச்சு அவளுக்கு பிரதிவாதனம் பண்ணச்சே அபிவாதே கார்கி அகம்னு தன்னை காமிச்சுக்கிற. போ ஆயுஷ்மதி பவ கார்கி. அங்க சம்புத்தியில சம்புத்தி கிரஸ்வம் வந்துடுத்துங்க. ஏங்க ரஸ்வாத் சம்புத்தே ஏங்கந்தாது ரஸ்வாந்த ஏங்கன் சாத் சம்புத்தே. அதுக்கு மேல என்ன பண்ணுது, நதி ஹிரஸ்வம்னு பேர். நதி சமயம் வந்ததுனால் யூதுதேத்யோஜனம் ஸ்திரியாக்கியோ நதி. அந்த நத்தியந்தமாக கார்கிங்கிறது தீர்காந்தம், கௌரிங்கிறது தீர்காந்த தீர்க்க ஈகாராந்த உகாராந்த சப்தங்களுக்கு ஈதுதேத்யோஜனம். சாரி, யூஸ்திரியாக்கியோ நதி நித்திய ஸ்திரீலிங்கயோ யூதூதோ. இதுக்கு நதி சமயே சேஷோக்கிய சகி. அந்த என்ன பண்றது, நதி சமயம் வந்தது. நதி சமயம் வந்ததுனால் சம்புத்தியில
அதிஹ்ரஸ்வம்னு பேர் இருக்கு. சம்புத்திக்கு ஹ்ரஸ்வம் வந்தது. கோஸ்திரியோர் உபசர்ஜனஸ்ய சாரி உபசர்ஜனஸ்ய ஏங் ஹ்ரஸ்வாத் சம்புத்தேன்னு ஹ்ரஸ்வம் வந்தது. கார்கி கார்கி கார்கியோ கார்கிய ஹே கார்கி என்ன ஆயுஷ்மான் ஆயுஷ்மதி பவ கார்கி. அங்க அந்த இடத்துல என்ன கிடையாதுங்க, பிரதிவாதனத்துல தீர்க்கம் கிடையாது. அந்த இடத்துல சம்புத்தியில சொல்லக்கூடியதான ஹ்ரஸ்வம் உண்டு. நாமகோத்திரம் வா எத்திர பிரதிவாத வாக்கியாந்தே பிரயுஜ்யதே தத்ரைவ பிளுதா இஷ்டதே. பிரதிவாத வாக்கியத்துல எந்த இடத்துல பேரோ கோத்திரமோ இருக்கோ அந்த இடத்துலதான் பிளுதம் உண்டு. பேரோ கோத்திரமோ இல்லையானால் மத்த இடத்துல என்ன வராது, இந்த பிளுதம் வராதுனே. ஆயுஷ்மானேதி பாருங்க, ஒருத்தன் சேவிக்கிறான், நீ நான் ஆயுஷ்மனாக வளர்ந்துக்கோ அப்படின்னு சொல். ஆயுஷ்மான் ஏதி ஏதவர்தம் தாத்து. ஏதிங்கிறது என்ன, அஸ்துஸ்தாத் ஏதிஸ்தாத் இருக்கட்டும், ஏதிஸ்தாத் அஸ்துஸ்தாத் ஏதிஸ்தாத். அஸ்துங்கிற அந்த லோட்டு பிரயோகம் அசதாத்துக்கு ஏதி என்ன ஆயுஷ்மான் ஏதி. உன்னோட நீ ஆயுஷ்மானாக நீ தீர்காயுஷ்மானந்தவராக இரு ஆகட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல ஏதிங்கிற பிரயோகம் பண்றோம். ஆயுஷ்மான் ஏதின்னு இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, பிளுதம் எந்த இடத்துல ஏன் இல்லைன்னா ஒருத்தனுடைய பேராகவோ இன்னொன்னாகவோ இருந்தால் கோத்திரமாகவோ இருந்தா தான் அந்த பேரனுடைய கடைசியிலையோ கோத்திரத்தினுடைய கடைசியிலையோ தான் என்ன உண்டு, இந்த தீர்க்கமானது திரிமாத்திரிகமான பிளுத்தமானது உண்டு. ஆயுஷ்மான்ங்கிறது ஒருத்தனுடைய பேரும் இல்ல, காமனா எல்லாருக்கும் வரக்கூடியதான சப்தம். இது தனிப்பட்ட மனுஷனுடைய பேரோ கோத்திரமோ இல்லாதனால இந்த இடத்துல வரலை. கோராஜன்ய விஷாம் வேதிவாச்சம். ராஜன்ய விட்டு, ராஜன்யான்லாம் க்ஷத்திரியால் விட்டுன்னா வைஷ்யா. இவ்வாறு விஷயத்துல இந்த வைகல்பிகமான இந்த குலதமானது சொல்றது. அந்த இடத்துல என்னன்னா ஆயுஷ்மானேதி போ. அவன் ராஜன்யனான என்னன்னா ராஜவம்சத்துல பிறந்தவனுக்கு ராஜோசுராஜ்யத்து ராஜன்யா. ராஜவம்சத்துல பிறந்து ராஜாவா இருக்கக்கூடியவனுக்கு நாட்டாளுறவனுக்கு ராஜன்யன்னு பேர். யாராருனாலும் இதுல ராஜாவாகக்கூடிய வாழ்க்கெல்லாம் ராஜன்யன்னு சொல்லக்கூடாது. ராஜவம்சத்துல பிறந்து ராஜாவா இருந்து ராஜ்யத்தை ஆளம் பண்றவனுக்கு ராஜன்யன்னு பேரு. அதே மாதிரி அந்த வம்சத்துல பிறந்து வியாபாரம் பண்ணவனுக்கு வைசியன்னு பேரு. அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில என்ன கிடையாது. அங்கேயே டைம் ஆயிடுச்சுனால இங்கே பண்ணிட்டேன். அதுல பிளுத்தம் வருமா வராதா சார்? போஹோ அதான் இந்த இடத்துல வேதி வாச்சியம்னா பிளுத்தம் வரும் வராதையும் இருக்கும். ஓகே. வேதி வாச்சியம்னா வா இதி வாச்சியம். போ ராஜன்ய விஷாம் வேதி வாச்சியம். இங்க பிளுத்தமும் வரும் பிளுத்தம் வராமையும் இருக்கும். அதனால பாருங்க இங்க ஆயுஷ்மானேதின்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல பேரு இல்ல கோத்திரமும் இல்ல. அதே மாதிரி ஆயுஷ்மானேதின்னு இன்னொரு ராஜன் இருக்கான், ஒரு ராஜாவுடைய குழந்தை வந்து சேர்க்கிறான், இல்லைன்னா ஒரு வைஷ்யனுடைய குழந்தை வந்து சேர்க்கிறான். அந்த இடத்துல பிருத்தம் சொல்லணுமானால் இந்த ஜாதி வம்சத்துல இருந்தால் அவளுக்கு கற்பதம் சொல்லவும் சொல்லலாம், சொல்லாதையும் இருக்கலாம். ஆமா, அந்த அந்த ராஜன்ய வம்சத்துக்குரியதான சப்தத்துல கடைசியில இந்திர இந்திர சப்தத்தை சேர்த்தால் என்ன அந்த இடத்துல என்னன்னா இந்திர சப்தம் ஒரு இடத்துல இந்திர பாலித்த என்ன பால் பால் இந்திர இந்திரா சிங்கு சிங்கிள்லாம் சேர்த்துக்கிறா பாருங்க. அதெல்லாம் இந்த இடத்துல அவளுடையதான வம்சத்தை வச்சுக்கிட்டு இந்திர சேர்த்தோம்னா ராஜாவுடைய வம்சத்துல சேர்ந்தவன்னு அர்த்தம். இந்த பால் அந்த மகி பால் அந்த பால் இந்த பால்லாம் சொல்ல பாருங்க. என்ன அந்த பால்னா என்னன்னா வைசனுக்கு பாலம் என்ன சர்மா வர்மா இந்திரா பாலித்த 4 வம்சத்துக்கும் இந்த அடமொழி பின்னாடி. சர்மான்னு சேர்த்தோம்னா பிராமணன், வர்மான்னு சொன்னோம் சர்மா வர்மா க்ஷத்ரியன், சர்மா வர்மா இந்திர வைஷ்யன், பாலித்த 4வது. இந்த பாலித்த பால்ங்கிற சப்தம் 4வது வர்ணம், பர்மாங்கிறது 2வது வர்ணம், சர்மாங்கிறது முதல் வர்ணம், இந்திரங்கிறது 3வது வர்ணத்துக்கு அவளுடைய இண்டிகேஷன் வேர்டு. அதனால என்னன்னா ஆயுஷ்மானேதி இந்திர ஆயுஷ்மானேதி வர்ம ஆயுஷ்மானேதி இந்திரவர்மன். இந்திரங்கிற ஒருத்தனுடைய பேர் இந்திரவர்மன். ஆயுஷ்மானேதி இந்திர பாலித. இந்திரவர்மன்கிறது யார்? இப்போ வர்மன். வர்ம சப்தம் எதுக்கு மேல வரும்? கத்திரிய வம்சத்துக்கு மேல வரும். பாலித சப்தம் 4வது வம்சத்துக்கு மேல. அதனால பாலிதாங்கிற இடத்துல இதனால வைகல்பிகமா என்ன வந்தது? குலத்தம் வந்தது. வர்மன்கிற இடத்துலயும் குலத்தம் வந்தது. இது தனிப்பட்ட மனுஷனுடைய பேர் இல்லையன்னு கேட்டோம்னால் கோராஜன்ய விஷாம் வேதி வாச்சன்னு ஆப்ஷனலா குலத்தமானது வந்தது. அவ்வளவுதான். இதோட இன்னைக்கு வச்சுக்கலாம். தூரா தூத்தேச்ச. நாளைக்கு அவ வந்தாவிட்டு கொஞ்சம் இந்த சுத்தல் முன்னாடியே இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கோம், முன்னே ஆன் பண்ணி சுத்த விட்டுருக்கணும் போல் இருக்கத்த. 5 நிமிஷம் சுத்த விட்டு கொடுத்தது நம்மள. இன்னைக்கு ரொம்பவும் குறைஞ்சுதான் ஆச்சு. இன்னொரு 1/2 hour சொல்லியிருக்கலாம். அவளை விட்டு போயிட்டா. அவளுக்கு விட்டு போயிட ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நான் இருக்குன்னு சொல்லிடுறேன்.
நாளைக்கு இந்த பிரகிருதி பாவன் 2 நாள்ல கூட முடிச்சுக்கலாம். சரி சார். நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே.